பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம பைரவர் வழிபாடு அதோடைய முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். சிவபெருமானின் அவதாரமான பைரவரை எந்தெந்த நாட்கள்ல எப்படியெல்லாம் வணங்கினால் நல்ல பலன் கிட்டும், வாழ்க்கையிலே துன்பம் நீங்கும், இன்பமாக வாழலாம்ங்கிற ஒரு உபாயங்களை இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுடைய அவதாரங்கள் ஒருவர் தான் பைரவர். அனைத்து சிவாலயங்கள்லயும் பைரவருக்கு என்று தனியாக ஒரு சந்நிதி ஈசானிய மூலையில இருக்கும். அந்த பைரவருக்கு அத்தனை விசேஷங்களும் சிவபெருமானுக்கு இருப்பது போலவே இருக்கும். ஒருவருடைய பயத்தை நீக்குவது, எதிரி தொல்லைகளிலிருந்து காத்து கடன் தொல்லை தீர்ப்பது, மனிதனின் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் எதுன்னா பைரவர் தான். அந்த பைரவரை நம்ம வாரத்தினுடைய 7 நாட்களிலும் எப்படி வழிபாடு செய்தால் நல்ல முறையிலே பலன் கிட்டும் என்ற உபாயங்களை இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை பைரவரை ராகு கால நேரங்கள்ல சாயங்காலம் 4:30 6 மணிக்குள்ள வழிபாடு செய்ய வேண்டும். அப்போது வடை மாலை சாற்றி ருத்ராபிஷேகம் செய்தால் பணப்பிரச்சனை தீரும், கடன் பிரச்சனை தீரும், திருமண தடை தீரும். இந்த பைரவருக்கு முந்திரி மாலையும் புனுகும் சாற்றி வழிபாடு செய்தால் பலவிதமான நன்மைகள் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்வதால் கிட்டும். திங்கட்கிழமை அன்னைக்கு பைரவருக்கு வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். இதனால் சிவபெருமானுடைய பூரண அருளும் நமக்கு கிட்டும். அதுபோல சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வதும், புனுகு சாற்றுவதும், சந்தன காப்பு செய்வதும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியமாக வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு வழியை தரும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பைரவரை வழிபாடு செய்வதால் கடன் தொல்லை நீங்கும், வாழ்க்கையிலே நாம் இழந்த அனைத்து பொருட்களையும் திரும்ப பெறலாம், செல்வத்தை திரும்ப பெற முடியும். அதனாலதான் செவ்வாய்க்கிழமை வழிபாடு சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். புதன்கிழமை அன்னைக்கு பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் வீடு, மனை, சொத்து, செல்வம் சேருவதற்கு அனுகூலம் கிடைக்கும். அதுபோல தொழில் செய்பவர்கள் தொழிலிலே நல்ல முறையிலே விருத்தியடைய புதன்கிழமை பைரவர் வழிபாடு, நெய் தீபம் ஏற்றி செய்வது விசேஷம். வியாழக்கிழமை அன்னைக்கு பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி தீய சக்திகள் அனைத்தும் நீங்கும். கண் திருஷ்டி, ஏமல், ஓமல், திருஷ்டி போன்றவையெல்லாம் நீங்கும். அதே மாதிரி நமக்கு கெடுதல் செய்து இந்த வசியம் இல்லைன்னா ஆக்கர்ஷணம் செய்திருப்பவர்கள் அந்த தீய செயல்கள் எல்லாம் வேரோடு அழிந்து தீருவதற்கு வியாழக்கிழமை பைரவர் வழிபாடு உகந்தது. வெள்ளிக்கிழமை பைரவரை வில்வ இலை கொண்டு வழிபாடு செய்வதால் சகல விதமான செல்வத்தையும் நாம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிட்டும். சனிக்கிழமை பைரவர் வழிபாடு செய்வது 7 நாட்டு சனி, அர்த்தம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி ஆக இதனால வரக்கூடிய பாதிப்புகளுக்கு எல்லாம் நமக்கு நிவாரணம் கிட்டும். சிம்மராசிக்கு பாத்தீங்கன்னா அஷ்டமச்சனி, கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா கண்டகச்சனி, தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டமச்சனி, இது கும்ப ராசிக்கு பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனி, மீன ராசிக்கு ஜென்மசனி, மேஷ ராசிக்கு விரய சனி ஆகியனால சனி பகவானுடைய தொல்லை குறையவும் அந்த 7 சனியிலிருந்து விடுபாடு பெறவும் நம்ம சனிக்கிழமை பைரவர் வழிபாடு சிறந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி இந்த 2லயும் பைரவர் வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். வாழ்க்கையிலே செல்வ வளத்தை கொடுக்கும், அது நல்ல முன்னேற்றத்தை தரும். பைரவரை இந்த மாதிரி எந்த நாள்ல எந்த விதமாக நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நல்ல பலன்கள் கிட்டும் என்று நாம் தெரிந்து கொண்டோம். ஆகையினால இந்த பைரவர் வழிபாடு செய்யும் போது அனைத்து விதமான தடைகளும் நீங்கி, கஷ்டங்களும் நீங்கி, மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனைவரும் ஒளிமயமான வாழ்வை ஏற்படுத்திக் கொள்ள பைரவர் வழிபாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.